வெல்கம் டு குட்டீஸ் கதைகள். ஹாய் குட்டீஸ், கவிதாட்ட கதை சொல்ல வந்துட்டேன். இன்னைக்கு கதையா சுகுமாரன் அவர்கள் எழுதின கரடியிடம் கதை இருக்கு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கதை சிரிக்கவும் வைக்குது, சிந்திக்கவும் வைக்குது. சுகுமாரன் தாத்தா குழந்தைகளுக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அம்மா அப்பாட்ட சொல்லி அந்த புத்தகங்கள் வாங்கி படிங்க. வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? கதை கேட்கலாமா? இந்த கதையில வர்ற கரடிக்கும் கவிதா அத்தைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. கிண்டலாம் பார்க்க கூடாது. கரடியும் கவிதாத்தையும் கதை சொல்லிகள். ஆமா, இந்த கரடிக்கு தினம் கதை சொல்லணுமா? கதை சொல்லலன்னா தூக்கமே வராதாம். பெரிய விலங்குகள் யாரும் கதை கேட்க வரல. அதனால கரடி என்ன பண்ணுச்சு, எலி, முயல், தவளை, வாத்து, யானில் இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளையா பிடிச்சி வச்சுக்கிட்டு தினமும் கதை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கதை கேட்க எலியும் வரல, முயலும் வரல. கரடிக்கு ரொம்ப சோகமா ஆயிருச்சு. அடடா, நம்ம பிள்ளைங்க கதை கேட்கலன்னா, கதை சொல்லலைன்னா நமக்கு தூக்கமே வராதே, என்ன செய்யறது அப்படின்னு எலியை தேடிட்டு போயிருக்கு. எலி சொல்லிச்சான், கரடி என்ன தினமும் கதை கேட்டுட்டு இருக்க முடியுமா? பொழப்ப பார்க்கணும்ல. இங்க பாருங்க, மழை காலம் வந்துருச்சு, ஊருக்குள்ள அறுவடை நடந்துகிட்டு இருக்கு, நான் தானியங்கள்லாம் சேமிக்கணும்னா அப்படின்னு சொல்லியிருக்கு. கரடி சொல்லிச்சான், இவ்வளோதான் உன் கவலையா? கவலையப்படாத, ஒரே நாள்ல என்னோட பெரிய கைகளை வச்சு உனக்கு நான் நிறைய தானியங்கள் சேமிச்சு கொடுக்குறேன், நீ கதை கேட்க வர்றியா அப்படின்னு சொன்ன உடனே எலியும் சந்தோஷமா தலையாட்டுச்சு. கரடி நிறைய தானியங்களை சேமிச்சு எலிக்கு கொடுத்துருச்சு. எலி பிரச்சனை முடிஞ்சுதா? அடுத்தது யாரு? முயல். கரடி முயல் தேடி போச்சு. முயல் கவலையா இருந்துச்சு. கரடி என்ன, என்னோட பொந்து இப்போ நான் தங்குறதுக்கு வசதியாவே இல்லை, இன்னும் கொஞ்சம் பெரிய பொந்தா நான் தேடிக்கிட்டு இருக்கேன், என்னாலலாம் கதை கேட்க வர முடியாதுண்ணா, நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிருச்சு. கரடி இல்ல, ஆஹா, நீ கதை கேட்க வந்தாதான் எனக்கு சந்தோஷம், பொந்த நல்லா பெரிய பொந்தாக்கி தரணும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னோட கைகளை வச்சு பரபரன்னு அந்த மரப்பொந்த நல்லா அகலமாக்கி, அது மட்டும் இல்ல, அங்க இருக்க புற்கள் எல்லாம் புடுங்கி நல்லா மெத்தை மாதிரி அந்த பொந்துக்குள்ளார வச்சு முயலுக்கு கொடுத்துருச்சு. உனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சுட்டேன், கதை கேட்க கண்டிப்பா வரணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. முயலும் சந்தோஷமா கதை கேட்க தயாராயிருச்சு. கதை ஆரம்பிச்சுது. என்ன கதை தெரியுமா? கரடி, பிள்ளைகளா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? ஒரு முயலும் ஒரு ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. முயலு வேகமா ஓடிச்சா அப்படின்னு சொன்ன உடனே எலி சொல்லிச்சான், கரடி என்னன்னா நீங்க கதை கேட்கவான்னு கூட்டிட்டு வந்து பழங்கதையா சொல்லிட்டு இருக்கீங்க, எத்தனை தடவைனா இந்த கதையை கேட்கறது, கதையை மாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு. கரடி, என்னடா அது, இந்த கதை வேண்டான்னு சொல்லுதுங்க, சரி நம்மகிட்ட தான் கைவசம் நிறைய கதை இருக்கே அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு, சரி கதையை மாத்திடுறேன். ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சான். அப்ப அதோட முதுகுல ஏறி ஒரு சுண்டெலி விளாண்டுச்சான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எலி, அண்ணா என்னன்னா, சிங்கத்தோட முதுகுல போய் நான்லாம் ஏற முடியுமா? சிங்கம் கப்புன்னு கவ்விராதா? என்னண்ணா இந்த மாதிரி கதையை சொல்றீங்க, கதையை மாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு. கரடி சொல்லிச்சா, டேய் நீ பயந்தாங்கொழிடா, என் கதையில வர எலி ரொம்ப தைரியசாலி எலி, அதனாலதான் சிங்கத்தோட முதுகுல ஏறி விளையாண்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. எலி சொல்லிச்சான், அண்ணா நீங்க கதையை மாத்தலைன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு சிங்கம் கரடி, ஐயோ போகாதடா, என்கிட்ட அருமையான கதை இருக்குடா, நான் புது கதை சொல்றேன்டா, உட்காருடான்னு சொல்லி உட்கார வச்சிருச்சு. கரடி யோசிச்சுது, ஆஹா, பிள்ளைங்கள்லாம் கதை கேட்டு ரொம்ப விவரமாயிட்டாங்க, இனிமேல் இந்த பழைய கதையெல்லாம் சொல்லக்கூடாது, பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான கதை சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை எடுத்து விட்டுருக்கு. என்ன கதை தெரியுமா? காட்டுல எல்லா விலங்குகளும் கூடி பேசினாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த சிங்கம் தானே இந்த காட்டை ஆளுது, ஏன் நாமெல்லாம் ஆளக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் சரிதான், எப்படி நம்ம
ஆள்றது அப்படின்னு யோசிக்கிறப்ப, சரி நம்ம தேர்தல் வச்சா என்ன, எல்லாரும் ஓட்டு போடுவோம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க காட்ட ஆளட்டும் அப்படின்னு. அதுவும் சரியான யோசனை தானே, மனுஷங்கள்லாம் அப்படித்தானே பண்றாங்க, நம்மளும் அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் முடிவு பண்ணிட்டாங்க. சிங்கத்துக்கு கொஞ்சம் வருத்தம், என்னடா அது எல்லா விலங்குகளும் கொஞ்சம் உஷாராகுதே, நம்ம தான் காட்டுக்கு நிரந்தர ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இது என்னடா வம்பா போச்சேன்னு எல்லாரும் தேர்தலுக்கு தயாராகுறாங்க. தேர்தல்ல ஜெயிச்ச உடனே என்னெல்லாம் செய்யறோன்னு அறிக்கை கொடுக்கணும்ல. ஆமா, அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புலி என்ன தெரியுமா சொல்லுச்சு, எங்க பாருங்க, நான் ஜெயிச்சு வந்தேன்னா உங்க எல்லாருக்கும் இலவச உணவு அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா விலங்குகளும் என்னங்க இது, மனுஷங்களுக்கு தான் இலவசம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சோம்பேறிகளா வைக்கிறாங்க, நீங்களும் என்ன இலவசம் சொல்றீங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி புலியோட இதை நிராகரிச்சுட்டாங்க. அடுத்தது யாரு தெரியுமா, யானை. என்ன தெரியுமா சொல்லுச்சு, மனுஷங்க வர வர பொல்லாதவங்களா ஆயிட்டு இருக்காங்க, நம்ம காட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு துடிக்கிறாங்க, நீங்க மட்டும் எனக்கு ஓட்டு போட்டு இந்த காட்டுக்கு என்ன ராஜா வாக்குனீங்கன்னா மனுஷங்க இந்த காட்டுல ஒரு காலை கூட வைக்க முடியாத மாதிரி நான் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல விஷயம்தான், யானை சொன்னது உண்மைதான். ஆனா உண்மையை யாரு கேக்குறாங்க, யானையையும் எல்லாரும் நிராகரிச்சுட்டாங்க. சிங்கம் பார்த்துச்சு, எல்லாரோட ஓட்டையும் வாங்கணும்னா நம்ம புத்திசாலித்தனத்தை உபயோகிக்கணும், எப்படி எல்லாரையும் ஏமாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு சிங்கம் சொல்லிச்சு, நீங்க மட்டும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ராஜா வாக்குனீங்கன்னா இந்த காட்டை நான் சிங்கப்பூர் மாதிரி மாத்த போறேன். காட்டை சிங்கப்பூர் மாதிரி மாத்த போறீங்களா, எப்படி அப்படின்னு எல்லா விலங்குகளும் கேட்டாங்க. ஆமா, குளத்தை தூர்வாருவேன், இருக்கிற குப்பை கூலத்தெல்லாம் அள்ளுவேன், அப்படியே பளபளன்னு காட்டை சுத்தமா வைப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா விலங்குகளும் இந்த பொய் ஆசையில ஏமாந்து போயிருச்சுங்க. எல்லாம் போய் சிங்கராஜாக்கே ஓட்ட போட்டுருச்சுங்க. சிங்கம் காட்டுக்கு திரும்பவும் ராஜா ஆயிடுச்சு. பதவி வந்தோடனே சிங்கத்துக்கு புத்தி கெட்டு போச்சு. என்ன தெரியுமா யோசிச்சுது, பதவி மட்டும் போதுமா, பணம் வேண்டாமா, என்ன பண்ணலாம், குளத்தை தூர்வாரோன்னு சொல்லியிருக்கோம்ல, அத ஒரு பெரிய கான்ட்ராக்டர் கிட்ட விட்டுருவோம், மனுஷங்கள்லாம் ஆத்துல மணலை தோண்டி எடுத்து விற்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் இப்போ நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குளத்தை தூர்வாரேங்கிற பேர்ல மண்ணை நிறைய எடுத்து லாரிகள்ல கொடுத்து விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னாச்சு தெரியுமா, குளத்தை சுத்தி இருக்க செடி கொடிகள் சின்ன சின்ன மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அதனால அங்க இருந்த சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், வாத்து, கொக்கு, தவளை இந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் தங்க இடம் இல்லாம போச்சு. நிறைய மண்வளம் போனதுனால குளத்துலயும் நல்ல அளவுல தண்ணி இல்லை. அது மட்டும் இல்ல, காட்டை சுத்தம் பண்றேன்னு பெரிய கான்ட்ராக்ட் விட்டு நிறைய காசு வாங்கிட்டு சிங்கம் என்ன தெரியுமா பண்ணுச்சு, காட்டுல இருக்க சருகுகள்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் லாரிகளை வச்சு அள்ளி அள்ளி வெளியேத்துனாங்க. அதனால என்ன பிரச்சனை தெரியுமா, மனுஷங்க தான் அங்கங்க பிளாஸ்டிக்கு காகிதம்னு குப்பை போடுறோம், அதை நம்ம தினந்தோறும் சுத்தம் பண்ணணும். ஆனா காடுகள் அப்படியா, இல்ல காடுகள்ல உதிர்ற சருகுகள் இலைகள் எல்லாம் உரமாகுது. அது மட்டும் இல்ல, அந்த சருகுகள் தான் மண்ணுக்கு பாதுகாப்பு, மண் வளத்தை பெருக்குது. மண் வளம் நல்லா இருந்தாதான் மழை பெய்யும் போது நிலத்தடி நீரை சேமிக்க முடியும். ஆனா சிங்கம் பெரிய குட்டைய குழப்பி சுத்தம் பண்றேங்கிற பேர் வழியில நல்ல கான்ட்ராக்ட்ல காசு எடுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுது. இதனால எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா என்ன பண்றது, ஓட்டு போட்டுட்டோமே, சிங்கம் ஜெயிச்சிருச்சே, இனிமேல் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அடுத்த தேர்தல் வரைக்கும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா கரடி கிட்ட கதை கேட்ட புத்திசாலி முயலும் எலியும் சிங்கத்தை பார்த்து
சிங்கராஜா சிங்கராஜா, நீங்க பண்ற காரியங்களால எல்லா விலங்குகளும் ரொம்ப கோபமா இருக்காங்க. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தல்ல நீங்க நிச்சயம் தோத்துருவீங்க. அப்புறம் புலியோ யானையோ தான் காட்டுக்கு ராஜாவா இருப்பாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே சிங்கத்துக்கு திக்குன்னு ஆயிருச்சான். டே, என்னடா சொல்றீங்க? அடுத்த தேர்தல்ல நான் தோத்துருவேனா? நான் தொடர்ந்து நிரந்தர ராஜாவா இருக்கணும்டா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பேசாம நீங்க இருந்தீங்கனாலே போதும். காடுகள் இயற்கையோட கொடை, அதுல தன்னைத்தானே அது தன்னை பாதுகாத்துக்கும். நீங்க போய் ஒன்னும் சுத்தப்படுத்தவே வேண்டாம், போதுமா? அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கனாலே காட்டை காத்த காவலன்னு உங்களுக்கு எல்லா பக்கமும் நாங்க பேனர் வைக்கிறோம்னா அப்படின்னு சொன்ன உடனே சிங்கராஜா, ஆஹா, காட்டை காத்த காவலனா, அருமையா இருக்குடா இந்த பட்டம், சரிடா சரிடா அப்படின்னு அந்த யோசனைக்கு ஒத்துக்குச்சான். சிங்கம் தான் பாட்டுக்கு வேட்டையாடணுமா, குகையில போய் உட்காந்து சாப்பிட்டமான்னு அத்தோட இருந்துக்குச்சான். காடு இப்போ பழையபடி நல்ல இயற்கை வளத்தோட செழிப்பா இருக்கான். இதுக்கு யாரு காரணம்? புத்திசாலி முயலும் எலியும். எப்படி புத்திசாலித்தனம் வந்துச்சா? கரடி கிட்ட நிறைய கதை கேட்டது இல்ல, கதைகள் புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்கு, நல்ல யோசிக்கிற திறனை கொடுத்திருக்கு, எந்த பிரச்சனையும் எப்படி சமாளிப்பதுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அதனாலதான் நீங்களும் கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை தொடர்ந்து கேளுங்க. கதை பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய கதை கேளுங்க, உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்.